விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அரசியல் அங்கீகாரம் பெற்றதை ஒட்டி வாக்காளர் முகவர் கூட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை வாக்காளர் முகவர் கூட்டமா மட்டும் நடத்தாமல் முகாம் மறுசீரமைப்பாகவும் சேர்த்து நடத்துவோம் என்ற ஒரு திட்டமிடுதலோடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கத்துக்கும் கோவில்பட்டிக்கும் நீண்ட தொடர்பும் முக்கிய தொடர்பும் இருக்கிறது. என்னவென்றால் 94 காலகட்டங்களில் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிலுவார்பட்டியில் நடைபெற்ற ஒரு கலவரத்தின் காரணமாக நமது ஊரை சேர்ந்த மதிப்புக்குரிய சித்தப்பா ISM பாண்டி அவர்கள் ISM-இல் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நடந்த கலவரத்தில் நமது ஊர் சேர்ந்த அப்போது உள்ள இளைஞர்கள் இதெல்லாம் வச்சு மாப்பிள்ளை செஞ்சது ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயங்கள். இத்தனை நாள் நேரத்தில் பெண்மணிகளை நல்லா பேர் உட்கார்ந்துருக்குது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால மாற்றி யோசிங்க. இந்த தடவை கண்டிப்பா ஒரு மெம்பர் நம்ம ஊர்ல உருவாகணும். இது என்னுடைய எண்ணங்கள், ஆணித்தரமான எண்ணங்கள். எல்லோரும் எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த வாக்குச்சாவடியை ஏன் இருக்கலாம், அதை எப்படி ஓட்டா மாற்றணும் அப்படின்றத இந்த நிர்வாகிகள் அனைவரும் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லோருடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுத்து இந்த வாக்கை மாற்றி ஓட்டு போடுறதுக்கான ஒரு நல்ல எண்ணங்களை ஒரு எல்லா மத்தியிலும் இளவரசு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடுகிறேன். வாழ்க்கை வளமுடன். இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற வழக்கறிஞர் மாப்பிள்ளை அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் நமது உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் நம்ம தலைவர் அன்பு சகோதரர் திருமாவளவன். அவர் இன்னைக்கு இந்தியா லெவலில் பார்த்தோம்னா நிறைய அரசியல்வாதிகளை நம்ம பார்க்குறோம். இவ்வளவு உலக அளவில் ஆன அரசியலுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்னா நீங்கள் அவர் கவனித்து பார்த்தீங்கன்னா இவராகத்தான் தெரியும். ஆனால் இந்த சமூகம் இந்த சமூகம்னா நம்ம இல்லை, இந்த இந்தியாவில் உள்ள சமூகம் அதை கண்டுக்கிறாமல் இருக்குது. இவ்வளவு அறிவு படைத்தவங்களை நானே கலைஞர் எனக்கு அறிவானவர்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதையும் கலைஞரே ரொம்ப மதித்த ஒரு தலைவர்னா திருமாவளவன். அந்த எழுச்சி தமிழர் திருமாவளவன் அப்படின்ற சொல்ற இன்னும் நம்ம பழக்கப்படாதனால வரல. அப்படியே ஒரு மனுஷன் இன்னைக்கு இவர் விட்டோம்னு சொன்னா இவர் நம்மளையெல்லாம் மிஞ்சிடுவார்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது நம்ம நல்லா அவருக்கு பக்கபலமா இருந்து நம்ம அவருடைய கரத்தை வலுப்படுத்துறோம். அது நம்ம எல்லார் கையிலையுமே இருக்குது. நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு அது பொறுப்பு இல்லை அப்படின்றதா இல்லை. எல்லாருடைய கையை உயர்த்தும் போது அவங்க தெம்பா செயல்படுவாங்க. உண்மையிலே சொல்றேன், அத்தனை தலைவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவரை பேச விட்டோம்னா அவர் பேச்சு தான் முதன்மையா இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி கொஞ்சம் கருத்தாளர்கள் இன்னொருத்தர் உண்மையிலே பிறக்க கூட முடியாதுங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரி ஒரு தலைவர் கீழே தான் நம்ம இருக்கிறோம். அதனால இதுல சந்தோஷமா இருப்போம். அவருக்கு என்ன சொல்றாரோ அதை கேட்போம். இப்போ அரசியல் கூட்டத்தில் நான் பேசி பழக்கல, இன்னைக்கு தான் முதல்ல பேசுகிறேன். இது நம்ம மக்களுக்காக நம்ம பேசுறது என்னன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு போறது வரைக்கும் நம்ம நல்லது. ஏன்னா நம்மளும் படிச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம படிப்பெல்லாம் சும்மா கொஞ்சம் எப்படி இந்த உலகத்தை படித்தாரு, எப்படி அறிஞர்களுடைய புத்தகம்லாம் வாசித்தாரு தெரியல. ஆனால் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக கேட்டு பாருங்க தெரியும். அது வரைக்கும் இவங்க அனுபவத்தில் அவருடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. எனக்கு சொல்ல தெரியல, இருந்தாலும் கூட இந்த அமைப்புக்கு தான் நம்ம நிற்கணும், ஆதரவு தரணுங்கிறத என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இவங்க சொல்றதை கேட்டு செயல்படுவோம், வெற்றி பெறணும். நம்ம அதுக்கு நம்ம தான் கண்டிப்பாக நம்மளும் தேவை. அதை புரிஞ்சுக்கிடுவோம், செயல்படுவோம். வாழ்க்கை வளர்க்கணும்.
பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, நமது உறவுகளே, விடுதலை சிறுத்தை கட்சி என்பது இன்றைக்கு தமிழகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக எழுச்சி தமிழர் உழைப்பால், முன்னணி பொறுப்பாளர்கள் உழைப்பால் இந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால் ஒரு அங்கீகாரம் பெறப்பட்ட ஒரு கட்சியாகும். இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன. புதிதாக எத்தனையோ கட்சிகள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் விடுதலை சிறுத்தை என்பது இந்த மக்களுக்காகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், குறிப்பாக நம்மளை போன்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் உருவான கட்சி தான். ஏனென்று சொன்னால், சமுதாயத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இந்த மக்களுக்காகவும் எந்த ஒரு அடிப்படை வசதியாக இருந்தாலும், ஏன் தேர்தல் விழிப்புணர்வு இல்லாத சமூகமாக இருந்த காலம் ஒன்று. ஆனால் இன்றைக்கு தமிழகம் தழுவிய இந்தியா முழுக்க இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு விழிப்புணர்வோடு, அரசியல் அங்கீகாரத்தோடு இன்றைக்கு ஒரு வீரநடை போடுவது என்று சொன்னால் எழுச்சி தமிழர் உழைப்பால் மட்டும்தான். இன்றைக்கு கிராமந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரசியல் அங்கீகாரம் கிடைத்து இருக்கின்றன. என்னை போன்றவர்களுக்கு இன்றைக்கு இந்த மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கோவில்பட்டி, பாஞ்சலாங்குறிச்சி, நடுப்பட்டி முகாம்களுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம் மற்றும் முகாம்களுக்கான மறுசீரமைப்பு கூட்டத்தினை கோவில்பட்டியினுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கலை அரங்கத்தின் முன்பாக இந்த நிகழ்வுகளை மிக சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அருமை தோழர் பாவலன் அவர்களே, கோவில்பட்டி, நடுப்பட்டி மற்றும் பாஞ்சலாங்குறிச்சி முகாம் செயலாளர்களே, கட்சியினுடைய நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் அண்ணன் போதுராசன் அவர்களே, கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட பொருளாளர் அருமை அண்ணன் முருகன் அவர்களே, கோவில்பட்டியினுடைய கிராமத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கிராம பெரியவர்களான அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே, ஆசிரியர் வெள்ளைச்சாமி அவர்களே, மாமா ராஜா அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய துரைபாண்டி, ஜீவா உள்ளிட்ட நமது கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, கட்சியினுடைய ஒன்றிய நிதி செயலாளர் அண்ணன் சுதந்திரம் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் தமிழரசன் அவர்களே, முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய ஒன்றிய அமைப்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்விலே மிக நீண்ட நேரமாக கருத்துரையினை மிக கூர்மையாக கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய
பல்வேறு முகாம்களில் இருந்து வருகிறந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளே, பொதுமக்களே, பணிச்சுமையின் காரணமாக வீட்டிலிருந்து இந்த நிகழ்வினை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லத்தரசிகளே, இந்த நிகழ்வினை நேர்த்தியாக புகைப்படம் எடுத்து விடுதலை சிறுத்தைகளுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் பாலு அவர்களே, கட்சியினுடைய பொறுப்பாளர் பொன்னுச்சாமி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே உரையாற்றிய பாவலன் அவர்கள் சொன்னதை போல விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் கோவில்பட்டி கிராமத்திற்கும் நீண்டகால தொடர்பும் பாரம்பரியமிக்க ஒரு நட்பும் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும் கிடையாது, இதே கிராமத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம் உறவை சார்ந்தவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் பெயர் சொல்லி அழைக்கும் அளவிற்கு வளர்ந்திருந்த நபர்களை கொண்டிருக்கக்கூடிய கிராமம் இது. அது மட்டுமல்லாது, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தென்னிந்திய பகுதிகளுக்கு பயணங்களை மேற்கொண்ட பொழுது எப்படியாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்த பகுதிக்கு அழைத்து வர வேண்டும், அதுவும் குறிப்பாக இந்த கோவில்பட்டி கிராமத்தில் ஒரு பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பங்கெடுக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டிருந்த ஒரு புரட்சியாளர்களை பெற்றிருக்கக்கூடிய கிராமம் இது. இந்த நிகழ்ச்சி கோட்டைக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய கோட்டையை நோக்கி பயணப்படக்கூடிய நிகழ்வு இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் போதுராசன் அவர்கள் சொன்னதை போல தேர்தல் என்பது வரும் போகும். அரசியல்வாதிகள் என்பவர்கள் நம்மை சந்திப்பார்கள். புதிய தலைவர்கள் அரசியல் கட்சியால் அறிவிக்கப்படுவார்கள். அப்படி பல அரசியல் தலைவர்கள், அக்கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் நம்மை வந்து சந்திப்பார்கள், போவார்கள். இது ஒரு அரசியல் கட்சியினுடைய தொடர் பயணம். தேர்தல் களத்திலே வெற்றிக்காக களமாடுவது என்பது அனைத்து அரசியல் கட்சிக்கான திட்டம். அதுதான் செயல் திட்டம். அதுதான் அது அனைத்து அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆட்சி கட்டிலில் அமருவோம் என்று அதிகார பசியில் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நேற்று கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வரை தேர்தல் களம் என்றாலே சட்டமன்ற உறுப்பினர்களை கைப்பற்ற வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைப்பற்ற வேண்டும், அரசியல் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்ற இலக்கோடுதான் அரசியல் கட்சிகள் பயணிக்கும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் ஒரு மாறுபட்ட சிறப்பு என்ன? விடுதலை சிறுத்தைகள் ஏன் அனைத்து அரசியல் கட்சியிலிருந்தும் மாறுபட்டு நிற்கின்றார்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென்று தனி சிறப்பு என்ன இருக்கின்றது? ஏன் இத்தனை லட்சம் இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி அணிவகுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த இயக்கத்தில் பகட்டான தலைவர்கள் கிடையாது, பல முதலாளிகள் கிடையாது, நட்சத்திர நடிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கிடையாது, ஆடம்பரமான ஆலை முதலாளிகளை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் கிடையாது, பணங்களை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு தேவையான உணவு பொட்டல்களை கொடுத்துவிட்டு ஆதரட்டக்கூடிய அரசியல் கட்சி கிடையாது. ஆனால் எங்கள் அழைப்பை ஏற்று பாவலன் போன்றவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு இத்தனை பெண்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் இந்த அரங்கத்தில் திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால்
பாவலன் போன்ற தலைவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். பாவலன் அவர்கள் உரையாற்றும் போது அவரிடம் அவர் கண் கலங்கியதை நாம் கவனித்தோம். அந்த கண் கலக்கம் என்பது வெறும் கண்ணீராக நாம் எண்ணிவிட முடியாது. 90களிலே இந்த இயக்கம் மதுரை மண்ணில் உற்பத்தியான போது, தோற்றுவிக்கப்பட்ட போது 4-5 நபர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். எழுச்சி தமிழர் அவர்களால் ஒரு சின்ன அறையில் அமர்ந்து கொண்டு இந்த கட்சிக்கான கொள்கை கோட்பாடுகளை வகுத்து தந்த இயக்கம் இது. கொடிகளை கொண்டு 4 இளைஞர்களோடு தலைவர் அவர்கள் மதுரை மண்ணில் பயணப்படும் பொழுது கேலி செய்த கூட்டங்கள் இருக்கின்றன, எள்ளி நகையாடிய கூட்டங்கள் இருக்கின்றன. 5 நபர்களை கொண்டு இவர்கள் என்ன செய்துவிட முடியும்? அதோ சிறுத்தைகள் போய்கிறதுவா, இந்த சிறுத்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதுவா, இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று ஏளனம் பேசிய அதே மண்ணில் இன்றைக்கு எந்த அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து விட்டு அரசியல் நடமாட முடியாது, அரசியலில் கால் பதிக்க முடியாது என்ற ஒரு வரலாற்று சிறப்பை எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து பெற்றுத் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு, அரசியல் களத்தில் அவர் எடுக்கக்கூடிய தேர்தல் யுக்திகள், சிறுத்தைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு பண்பு, எதிரியையும் நட்பண்போடு வழிகாட்டக்கூடிய ஒரு பண்பான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர். நிலக்கோட்டை ஒன்றிய கோவில்பட்டி முகாம், பாஞ்சாலங்குறிச்சி முகாம், நடுக்கோட்டு முகாம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முகாம் செயற்குழுவினுடைய தலைவர்கள் கோவில்பட்டி முகாம் செயலாளர் செல்லப்பாண்டி அவர்கள், நடுப்பட்டி முகாம் செயலாளர் குமார் அவர்கள், பாஞ்சாலங்குறிச்சி முகாம் செயலாளர் ஜீவா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை, இந்த முகாம் செயற்குழுவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் போது அரசன் அவர்கள் இந்த முகாம் செயற்குழுவை கலந்து கொண்டு எனக்கு முன்பாக இங்கே பல கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் அருமையண்ணன் முருகன் அவர்களை, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய ஒன்றிய பொருளாளர் சுதந்திரம் அவர்களே, அருமத்தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியும் கோடான கோடி மக்களின் விடுதலையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய தலைவர் அருமையண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை பற்றியும் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை முகாமைச் சேர்ந்த தம்பி சு பாவலன் அவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற கிராமத்தினுடைய பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே கலந்து கொண்டு நிகழ்ச்சியில